என்ன பண்றீங்க? நான் சாண்ட்விச் பண்றேன். ஐயோ, இது என்னது? இது பலாப்பழம் சாண்ட்விச் பாத்துருக்கீங்களா? நான் செய்யறேன் பாருங்க. ஐயோ, இது முட்டை அது சாதாரண நார்மல். முட்டை வெள்ளிக்காய் இதெல்லாம் நார்மலா. இது என்னது? நூல்லாம் வச்சு தைக்க போறீங்களா? தைக்கல கண்ணா, முட்டைய நூல்ல அறுத்தான்னு வச்சுக்கோய. அறுத்து துண்டு பண்ணா நான் சொல்றேன். ஒட்டிச்சது இல்ல வந்துருச்சு. வந்துருச்சு. ஒரு வாட்டி தான் வரும். வாவ், ஸோ பலாப்பழ சாண்ட்விச் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நானே சத்தியமாக ட்ரை பண்ணதில்லை. எங்கள் வீட்டில் வந்து நம்ம வீட்டு மரத்துல இருந்து பலாப்பழம் வந்து எடுத்திருந்தாங்க, க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ திடீர்னு சாண்ட்விச் பண்ணும்போது வி தாட் வை டோன்ட் வி ட்ரை அண்ட் இன்னோவேட்டிவ் சாண்ட்விச்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பழப்பழ சாண்ட்விச்க்கு பழப்பழம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் கீ, அவ்வளோதான். ஓகே, பழப்பழ சாண்ட்விச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கீ தடவிக்கோங்க. சூப்பர். அப்புறம் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு மேலே அப்படியே பழாப்பழம் ட்ரிசில் பண்ணிடுங்க. மறைச்சிட்டு இருக்கீங்க. பழாப்பழம் மேலே வச்சாச்சு. செம ஸ்வீட்டான டெசர்ட் மாதிரி இருக்கும். மேலே ட்ரிசில் ஆஃப் நாட்டு சர்க்கரை அப்படியே ட்ரிசில் பண்ணிக்கோங்க. சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு, அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். தட்ஸ் இட். மூடி வச்சிடலாம். இந்த மேலே டாப் லேயர் ஆஃப் பிரெட் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேறு பிரெட் வச்சுக்கோங்க. மேலே நல்லா ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் கீயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். எஸ், தட் பழப்பழம், சர்க்கரை, கீ எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. வீட்டுக்கு பழப்பழம் நல்ல ஒரு மாதிரி மஷி ஆகி நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி நம்ம பழப்பழம் கேட்கலாம். போதும். போதும். வெள்ளை பாகு பாசம். நைஸ். அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. இருக்காது பலாப்பழம் இருக்காது. சரி, ஓகே, ஆஃப் விட்டுங்க. இப்போ எப்படி இருக்கு பழாப்பழ சாண்ட்விச்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்களும் பீஸ் டேஸ்ட் பண்ணுங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? டேஸ்ட் பண்ணா அரண்டு வேண்டியது இல்லை. வாவ், அல்வா மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. பழாப்பழ சாண்ட்விச் இஸ் a hit. நம்ம சின்ன ட்ரை பண்ணி பாருங்க.